ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. சேலம்ல இருந்து தர்மபுரி வரைக்கும் நாம டிஎன்எஸ்டிசி அல்லது பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ சேலம்ல இருந்து தர்மபுரி போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அடுத்த விளாக்ல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த விளாகும் அடுத்த விளாகும். சேலம்ல இருந்து தர்மபுரி ரூட்ல நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம சேலம்ல இருந்து தர்மபுரி நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, சேலம் டு தர்மபுரி பஸ் இருக்கு பாருங்க. ஓமலூர், தீவட்டிப்பட்டி, தோப்பூர் வழியா தர்மபுரி வரைக்கும் போற பஸ்ஸுங்க இது. டிஎன்எஸ்டிசி பஸ், டிஎன்எஸ்டிசி ப்ளூ கலர் பஸ். எடுத்துட்டாங்களா வராங்களானே தெரியலையே. எடுத்துட்டாங்க போல் இருக்குங்க. வாங்க கிளம்புவோம். மக்களே, பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போக போறோங்க. சோ நெக்ஸ்ட் விளாக்ல வந்து தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டோட ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு டீடைல்டா காமிக்க போறேன். சோ நெக்ஸ்ட் விளாகும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. தர்மபுரி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. பட் ஆனா இப்பதான் ஒரு 3 months முன்னாடி தான் வந்து தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. லக்கிலி நமக்கு இந்த டைம் வந்து திண்டுக்கல் போயிட்டு ரிட்டர்ன் ஜேர்னி அப்போ சரி தர்மபுரியில இறங்கிட்டு அந்த விளாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. டே டைம்ல வேற டிராவல் பண்றோமா, அதனால வீடியோ பண்றதுக்கு கரெக்டான எக்கோசிஸ்டம் அமைஞ்சிருச்சு. நமக்கு பஸ்ஸும் வந்து டக்குன்னு கிடைச்சிருச்சு. சேலம்ல வெயிட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் நாம கரெக்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பணும் பாத்தீங்கல்ல. சோ லக்கின்னு தான் சொல்லணும். நாம சூப்பரா நாம தர்மபுரி போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் விளாக் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோசூர் போறோம். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த விளாகும் நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் விளாகும் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ நம்ம சேலம்ல இருந்து எடுத்து இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஓமலூர், அதுக்கப்புறம் ஓமலூர் டோல்கேட் தாண்டி தோப்பூர் கனவா வழியா கிராஸ் பண்ணி தோப்பூர் டோல்கேட் தாண்டி நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்குங்க. அது ஒரு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தர்மபுரி உள்ளுக்குள்ள போகாது. ஏன்னா டவுனுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4 kilometers போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நேஷனல் ஹைவே ஜாயின் பண்ணோம். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்குங்கிறதுனால ஈவன் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கூட இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு போறாங்க நிறைய பஸ்ஸஸ். சோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். சோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு நேஷனல் ஹைவேல இருந்து தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறதுக்கு. புது பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்பதான் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ என்னென்னலாம் ஆல்ரெடி ஆபரேஷனல்ல இருக்கு, என்னென்னலாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து டீடைல்டா நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். சோ சேலம்ல இருந்து தர்மபுரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hours போயிடலாங்க. ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. தோப்பூர் கணவாயில டிராபிக் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா டிராவல் பண்ணிடலாம். ஏன்னா அங்க பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேற போயிட்டு இருக்கா கிட்டத்தட்ட ஒரு 2-3 kilometers. அதனால சில சமயம் வந்து டிராபிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்கேஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக்கா இருந்துச்சுன்னா நம்ம லக் தான், நம்ம சீக்கிரம் ரீச் ஆயிடலாம் தர்மபுரிக்கு. நேஷனல் ஹைவே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் சேலம்ல இருந்து நம்ம தர்மபுரி போற ரூட்டு. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. சேலம்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட்னு போட்டிருக்காங்க பாருங்க. என்பிஎஸ் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 46 ரூபா டிக்கெட் பிரைஸுங்க. சோ நம்ம ரெகுலர் டிஎன்எஸ்டிசி பஸ் பிரைஸ் இது. நீங்க எஸ்சிடிசில போனாவோ அல்லது ஏசி பஸ்ல போனாவோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா, இது வந்து 3+2 நார்மல் எஸ்சிடிசி பஸ் தான். சோ மக்களே, நம்ம சேலம் சிட்டியை தாண்டி டுவர்ட்ஸ் ஓமலூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓமலூர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் ஏர்போர்ட், அது போக பாத்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி இதெல்லாம் இருக்கு. அதனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா கூட. சோ நாம தாண்டி ஓமலூர் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் நாம தோப்பூர் ஃபாரஸ்ட் வழியா போறோம். அதுவும் ரொம்ப சீனிக்கா இருக்கும். என்னதான் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தாலும் அந்த ரூட்ல டிராவல் பண்றதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மழை பெஞ்சிருக்கு போல, அதனால ஃபுல்லா கிரீனரிஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ மக்களே, தொடர்ந்து என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க தர்மபுரி வரைக்கும். பியூட்டிஃபுல்லான டிராவல்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சேலம்ல இருந்து கிளம்பி ஓமலூர் எல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் தோப்பூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆல்ரெடி வந்து தோப்பூர் மலைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நம்ம தோப்பூர் கணவாய் மேல ஏற ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் எலிவேஷனா இருக்குங்க, செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம அந்த மலை மேல ஏறி தோப்பூர் டோல்கேட் ரீச் பண்ற வரைக்கும் எவ்வளவு சீனிக்கா இருக்கும் தெரியுமா? ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். அது ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் வேற, தோப்பூர் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் வேற. ஸோ சூப்பரா இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக் ஆபீசர்ஸ், ஹைவே பேட்ரோல் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸான ரூட் அப்படிங்கிறதுனால நிறைய போலீஸ் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும். டிராபிக் போலீஸ் கண்ட்ரோல் இருக்கும். நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசா ரோட்ல வந்து அந்த ரெட் கலர் ஸ்கொயர் மாதிரி போட்டு அந்த நைட் எல்லாம் போனா பிளிங்க் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நாம பார்த்துட்டு டிராவல் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல்ல சீனிக்கா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தோப்பூர் கிராஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா பசுமையா இருக்கும். சோ மக்களே, சூப்பரான டிராவல்கள் எல்லாம் நம்ம கூட கண்டிப்பா இளையராஜா அவர்கள் இருப்பாங்க. சூப்பரா வைப் பண்ணிட்டே போவோம். சோ இந்த டிராவல்ல மட்டும் இல்லாமையா, சோ புன்னகை மன்னன் அப்படிங்கிற படத்துல வர சாங் இது வந்து எஸ்பிபி அவர்களும் கேஎஸ் சித்ராமாவும் பாடியிருக்காங்க. இதோ உங்களுக்காக பாட்டு கேட்டுட்டே போல வாங்க. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். பூமி எங்கள் சீதனம், வானம் எங்கள் வாகனம். யாரடா நான் நீயடா, ஹே மனிதனே போ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். வீசும் காற்றுக்கு சட்டம் இல்லை, ஒரு வட்டம் இல்லை, தடையாரும் இல்லை. எங்கள் அன்புக்கு தோல்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை. மலர் மாலை நாளை முல்லை யாரள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ. முல்லை யாரள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ. ஆகா, பூவுக்கு யார் இங்கு தீ வைப்பது? பகையே பகையே விலகு விலகு ஓடி. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். மோதி பார்க்காதே என்னை கண்டு, நீ வாழை தண்டு, இவன் யானை கன்று. நாளும் போராடும் வீரம் உண்டு, சுயமானம் உண்டு, பகை வெல்வோம் என்று. பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது. பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது. பந்தம் நம் பந்தம் என்றென்று தீ பந்தமே. இணைவோம் இணைவோம், பகையே சுடுவோம் நாமே. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். பூமி எங்கள் சீதனம், வானம் எங்கள் வாகனம். யாரடா நான் நீயடா, ஹே மனிதனே போ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். மக்களே, இது புன்னகை மன்னன் படத்துல நம்ம இளையராஜா அவர்களோட பெப்பி சாங் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிபி அவர்களும் கேஎஸ் சித்ராமாவும் பாடினது சூப்பரா இருந்துச்சுல. இப்ப நாம தோப்பூர் கனவா கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. எலிபென்ட் கிராசிங் சிம்பிள் எல்லாம் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? என்னோட குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள எல்லாம் எலிபென்ட் இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க. யானைகள் இருக்குங்க, அவ்வளவு திக்கான ஃபாரஸ்ட் தான். பின்னாடி பாருங்க நிறைய மலைகள் எல்லாம். இது என்னன்னா, இந்த மலைத்தொடர்கள் தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் தான் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லாம் தாண்டி சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல போய் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஜாயின் ஆகிற மலைகள்ங்க இதெல்லாம். அதனாலேயே வந்து நம்ம தோப்பூர் கணவாய் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து எலிவேஷன் தான், நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸே லைட்டா மாறிடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சூளகிரி தாண்டி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஹோசூர் எல்லாம் ரீச் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், சில்லுன்னு இருக்கும். ஏன்னா இந்த எலிவேஷன் தான் காரணம், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் காரணம். அது போக பாத்தீங்கன்னா பாலக்காடு கேப் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்கிருந்து வந்த குளிர் காற்றும் தான் வந்து ஹோசூரை சில் சிட்டியா மாத்துறதுங்க. சூப்பரா
வேற லெவல்ல என்னென்ன மாதிரி ஒரு மலைகள் வந்து எவ்வளவு முக்கியம் பாருங்க நம்ம சீதோஷ்ண நிலைக்கு. அதனாலதான் வந்து மலை வளங்களை மலை வளங்களை மர வளங்களை எல்லாம் வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறது இதான் கண்டிஷன்ஸ்க்கு. அதுவும் இப்ப இருக்கிற குளோபல் வார்மிங் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட இயற்கை வளங்களை எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் வந்து இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். மக்களே, ஆல்மோஸ்ட் நாம மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. தோப்பூர் கணவாயோட மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச தூரத்துல நாம ஃபாரஸ்ட்குள்ளேயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் சொன்னல ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்க வந்து பிரிட்ஜும் வேற கட்டிட்டு இருக்காங்க. அது கிரிட்டிக்கலான பாயிண்ட்ல. சோ அதனால வந்து நல்லா பெரிய பெரிய பில்லர்ஸ் எல்லாம் போட்டு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கிரிட்டிக்கலான கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா தோப்பூர் கணவாய்க்குள்ள. சோ அந்த இடத்துலதான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி போறதுக்கு சேஃபா டிராவல் பண்றதுக்கு தான் வந்து இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனாலேயே வந்து எக்ஸ்பென்ஷன் ஒர்க்குக்காக வந்து ரோடெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க. இங்க பாருங்களா, பெரிய பெரிய பில்லர்ஸ் கிரேன்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த கோவில் மட்டும் தாங்க இருக்கு. கோவிலை சுத்தி வந்து வெறும் காடுகள் தான் இருக்கும். இப்ப நிறைய வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இங்க பாருங்களா உள்ளுக்குள்ள இது வந்து மேட்டூர் ரோடு வேற போய் ஜாயின் ஆகுங்க இந்த சைடு. ஸோ அதனால 2 ரோடையும் கனெக்ட் பண்ற மாதிரி பிரிட்ஜ் கட்டுறாங்க போல. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு பெங்களூர்ல ஆந்திரால இருந்து வர, கர்நாடகா ஆந்திரால இருந்து வர ஹெவி வெஹிக்கிள்ஸ், வேலூர் சைடு இருந்து வர ஹெவி வெஹிக்கிள்ஸ் சேலம்க்கு எல்லாமே இந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப கிரிட்டிக்கலான ஹைவே வேற. அதனாலேயே வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகிற ப்ராப்ளம் தவிர்க்கிறதுக்காக வந்து பிரிட்ஜ் ஒர்க் கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 months நடந்துட்டு இருக்கு. இன்னொரு எப்படி வந்து ஒரு 1 year ஆயிரும் போல இருக்குங்க வேலை முடியறதுக்கு. பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் வேலை முடிக்கிறாங்கன்னு. எவ்வளவு பெரிய பெரிய பிரிட்ஜ் எல்லாம் வச்சு இந்த சிமெண்ட் மோல்ட்ஸ் எல்லாம் பண்ணி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க, வேற லெவல்ல.
மக்களே நம்ம தோப்பூர் டோல்கேட்டையும் தாண்டி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம நல்லம்பள்ளி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாகநதி டேம்னு ஒரு டேம் இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா தோப்பூர் டேமும் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா கன்ஃபியூஷன், இந்த தோப்பூர் டேம் தான் வந்து நாகநதி டேம்னு சொல்லுவாங்களா இல்ல அது வேற டேம் இது வேற டேமா அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. சோ தர்மபுரி மக்கள் சேலம் மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாகநதி டேம் வேற தோப்பூர் டேம் வேறையா இல்ல ரெண்டு டேமும் வந்து ஒரே டேமா அப்படின்ட்டு. ட்ரெயின்ல போகும்போது நம்ம தோப்பூர் டேம் பார்க்கலாம், செம்ம பியூட்டிஃபுல்லான வியூவா இருக்கும். நம்ம மலைகள் மேல போகும் பாருங்க அந்த ட்ரெயின் ரூட், சேலம்ல இருந்து தருமபுரி ஹோசூர் வழியா பெங்களூர் போற ட்ரெயின் ரூட் அநியாயத்துக்கு இருக்குங்க. அந்த ரூட் டிராவல் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட்டா அப்படின்னு வந்து நீங்களே மெய்மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அதுவும் முக்கியமா மான்சூன் சீசன்ல எல்லாம் டிராவல் பண்ணி பாருங்க, சும்மா தெரிக்க விடும். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம டிராவல் பண்ணலாம். குட்டி குட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கும், சிவாடி, அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி வில்லேஜ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. இப்ப வந்து நல்லம்பள்ளி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் அப்படிங்கிறதுனால எல்லா டவுன்லயும் நின்னு போறாங்க. எஸ்சிடிசி பஸ்னா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் சும்மா தட்டி தூக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிரலாம். சோ மக்களே விர்ச்சுவலா ஸ்கிப் பண்ணாம டிராவல் பண்ணுங்க. நாம இன்னொரு சூப்பரான இளையராஜா அவர்களோட மியூசிக்க வைப் பண்ணிட்டே போலாம். இந்த பாட்டு வந்து சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்துல வந்த சாங். இதுவும் வந்து எஸ்பிபி அவர்களும் சுஷீலா அம்மாவும் பாடின பாட்டு. கேட்கவா வேணும், வேற லெவல்ல இருக்கும். சோ இதோ உங்களுக்காக. முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமிவும் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, பழசுதான் மௌனமாகுமா மனசுதான் பேசுமா, மேகந்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா, நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசிப்பட்டு சொந்தமாகாதோ, வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே, தாழம்பூவுல வீசும் காத்துல பாசம் தேடி மாமாவா, முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, காலுல போட்ட மிஞ்சிதா காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதா காவியம் பாடுதே, நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே, அத்திமர பூவும் அச்சப்படுமா பக்கத்துணையாரு நீதானே, ஆசை பேச்சுல பாதி மூச்சுல லேசா தேகம் சூடேற, முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட. மக்களே
சின்ன கவுண்டர் படத்துலங்க படமும் சரியான ஹிட். அதே மாதிரி இந்த படத்துல வர சாங்ஸ் வந்து வேற லெவல். விஜயகாந்த் அவர்களோட மாஸ்டர் பீஸ் படம்னு சொல்லலாம். கரெக்டா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு சில படங்களுக்கு தான் அமையும். கதை களமாகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், அதுல வர சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுன்னா சின்ன கவுண்டர் மாதிரியான சில பிளாஸ்ட் மூவிஸ் மாதிரியான மூவிஸ் தான் சொல்லணும். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சோ மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம தர்மபுரி டவுன் பக்கத்துல வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆக போறோம். சோ நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாம எலாபரேட்டா தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து தனியா நம்ம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டுக்குனே பண்ண போறேன். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, இது எல்லாத்தையுமே காமிக்க போறேன். அதே மாதிரி தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தர்மபுரி டவுனுக்குள்ள போறதுக்கு என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு, ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா, டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கா இல்ல ஆட்டோவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா, சோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டா காமிக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவும் மறக்காம பாருங்க, ஓகேவா? அதோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மக்களே, நம்மளோட எப்பா கணேஷா ஃபேமிலி வந்து இப்ப 61K சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஆதரவுக்கு. பட் ஆனா வந்து வியூஸ் மட்டும் நமக்கு கம்மியா இருக்குங்க. சோ உங்களோட ஹெல்ப் வேணும் எனக்கு. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மினிமம் 6 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க. ஒரு 25 மினிட்ஸ் இருக்கிற வீடியோக்கு பாதி டைம் வரைக்கும் பாக்குறாங்கன்னா அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சைன்னு சொல்லலாம். நம்ம வீடியோஸ் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குங்கிறது அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியான விஷயம். அதை வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு வேற மெயில் வேற அனுப்பிச்சுட்டாங்க யூடியூப்ல இருந்து. பட் ஆனா ஏன் வியூஸ் மட்டும் போகிறது இல்ல அப்படின்னு தெரியல. சோ மக்களே, உங்களோட ஹெல்ப் வேணும். வியூஸ் அதிகம் பண்றதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, ஓகேவா? சோ மக்களே, நம்ம சூப்பரா தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கா. அழகா நான் சொன்னல, நேஷனல் ஹைவேல இருந்து அப்படியே சர்வீஸ் ரோடு எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர்ற மாதிரி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ஒயிட் டாப்பிங் போட்டிருக்காங்க. இங்க பாருங்களா, செம்ம மாடர்னான பஸ் பேஸ். நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி இருக்குங்க. எலாபரேட்டான பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபுல் ஒயிட் டாப்பிங்கா இருக்கிற நம்ம பஸ் ஸ்டாண்ட் பே ஏரியான்னு வேற லெவல்ல இருக்கு. சோ மக்களே, சோ எலாபரேட்டா நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். வேற லெவல்ல இருந்துச்சுல. சேலம்ல இருந்து தோப்பூர், ஓமலூர், தோப்பூர், நல்லம்பள்ளி வழியா நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி. சோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மக்களே, சேலம்ல இருந்து நீங்க தர்மபுரி வரணும்னா இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி பஸ்லயும் வரலாம், பிரைவேட் பஸ்ஸஸ்லயும் வரலாம். எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். மக்களே, 8:15 கிளம்பி கரெக்டா 9:30க்கு நாம தர்மபுரி ரீச் ஆயாச்சுங்க. 1.25 மணி நேரம் சேலம்ல இருந்து தர்மபுரிக்கு. தர்மபுரியோட நியூ பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, சும்மா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்களா. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னு, ஓகேவா? சோ மக்களே, நம்ம சேலம்ல இருந்து தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓமலூர், தோப்பூர் வழியா வந்த இந்த ஜேர்னி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.